சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் இதில் எதெல்லாம் இருக்கலாம்னா ஆல்ஃபபெட், சிம்பிள், டிஜிட். ஆல்ஃபபெட் A to Z கேப்ஸ்லேயும் இருக்கலாம், ஸ்மால்லையும் இருக்கலாம். கேப்ஸும் இருக்கலாம், ஸ்மாலும் இருக்கலாம். A to Z. சிம்பிள்ஸ் வந்து ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், இது மாதிரி வர சிம்பிள்ஸ்லாம் இருக்கலாம். டிஜிட் வந்து 0 to 9. ஓகேவா? இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா சிங்கிளாக தான் இருக்கும். அதுவும் எப்படி கொட்டேட் பண்ணியிருப்பாங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கும். இது மொத்தமாக எப்படி இருக்கும்னா சிங்கிள் கேரக்டரில் இருக்கும். சிங்கிள் கேரக்டர் ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேபிட்டல் ஏன்னு எடுத்திருக்கேன்னா இது எப்படி இருக்குது, சிங்கிள் கொட்டேஷனில் இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இட் கேன் ஹோல்ட் சிங்கிள் கேரக்டர் அட் எ டைம். இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை தான் வந்து ஹோல்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இட் இஸ் பாசிபிள் டு பெர்ஃபார்ம் arithmetic operation on character constant. இதில் வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரிஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிஃபார்ம் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏ கேபிட்டல் ஏ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1 ஸ்லாஷு இது மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் வந்து சிங்கிள் கேரக்டரில் கொடுக்கணும். கேபிட்டலில் கொடுங்க எக்ஸு. இது மாதிரி கேரக்டரும் கொடுக்கலாம், நான் டிஜிட்லேயும் கொடுக்கலாம், சிம்பிள்ஸ்லேயும் கொடுக்கலாம். இது மாதிரி எதுலாம் வந்து சிங்கிள் கேரக்டர். இந்த சிங்கிள் கேரக்டருக்கும் இந்த எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இது எக்ஸுனால் வந்து வெறும் வந்து ஆல்ஃபபெட்டு. இந்த சிங்கிள் கேரக்டரில் வர எக்ஸு இல்லை இந்த சிங்கிள் கேரக்டரில் வர ஏ, இந்த ஏன்றது வந்து சிங்கிள் கேரக்டரில் வந்தால் இதுக்கு தனியாக ஒரு ஆஸ்கி வேல்யூன்னு இருக்கும், ஆஸ்கி கோடுன்னு. ஓகேவா? இப்போது இந்த ஏக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும் அந்த ஆஸ்கி கோடில். இப்போது ஏக்கு வந்து சப்போஸ் 65 இருக்குன்னா இது ஏற்கனவே வந்து இதில் ஃபிக்ஸடாக வேல்யூ வச்சுருப்பாங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து 65, ஸ்மால் ஏன்னா அதோட வேல்யூ வந்து 97 சம்திங் வரும். இப்போ ஸ்மாலு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏவும் சேம் கிடையாது, நாட் ஈக்குவல் டு. இந்த ஏனா இதுக்கு தனியாக வந்து 97ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. அதேமாதிரி இப்போ 1ன்னு இருக்குன்னா இந்த 1 கொடுக்குறீங்கன்னா இந்த 1 வேறு, இந்த 1 வேறு. இந்த 1னா 1 மட்டும்தான் இது டிஜிட்டு. இப்போ இந்த சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கிறது வந்து இதுக்கு தனியாக வந்து 1ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் அதுக்கு ஆஸ்கி கோடுன்னு ஒரு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் அது எடுத்துக்கும். இந்த ஏவும் சரி, இந்த ஏ வந்து நம்ம சாதாரணமாக ஆல்ஃபபெட் ஏ வந்து இதுவும் வந்து ஈக்குவல் கிடையாது. அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். அது ஆஸ்கி கோட்லேருந்து எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல இதுதான் வந்து ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா 65, ஸ்மால் ஏக்குன்னு பார்த்தா 97, 1க்குன்னு பார்த்தீங்கன்னா 49, ஆஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா 35. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆஸ்கி கோடு. இது வந்து ஃபிக்ஸட் ஒன், இதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்ம சிங்கிள் கேரக்டரில் ஏன்னு சொல்லி இப்படி கொடுத்தோன்னா இந்த 97 தான் வந்து சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கனால இந்த ஆஸ்கி கோடை தான் இது எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் சின்னு சொல்லி சிங்கிள் கோடில் கொடுத்தீங்கன்னா 99 அதோட வேல்யூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர், digit, symbols
escape sequence. ஓகேவா? சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் பார்த்தம்போது சிங்கிளாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டில் நீங்கள் பார்க்குறப்ப கலெக்ஷனாக இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கொட்டேட்ஸ். இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கொட்டேட்ஸ் மார்க். ஓகேவா? அதாவது இப்போது திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டு. இது மாதிரி இப்படி கொடுத்தா இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து சிங்கிள் கான்ஸ்டன்ட்டு, சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது சிங்கிள் லைனில் நம்ம எப்படி வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பண்ணுறது வந்து இப்போ நான் சொன்னேன்ல, திஸ் இஸ் கம்ப்யூட்டர் எப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா இது வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா, திஸ்ஸு தனியாக, இஸ்ஸு தனியாக, அதே மாதிரி கம்ப்யூட்டர் தனியாக. வேறு லைனில் கூட நம்ம இப்படி கொடுக்கலாம். மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வேறு லைனில் கூட நம்ம இது மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாகவும் நம்ம ஒயிட் ஸ்பேஸ் வச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒயிட் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறோன்னா, திஸ் இஸ் கம்ப்யூட்டர், திஸ் இஸ் கம்ப்யூட்டர். இது மாதிரி நம்ம தனித்தனியாகவும் ஒயிட் ஸ்பேஸ் வச்சு நம்ம கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கான்ஸ்டன்ட்டில் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். டெசிமல் கான்ஸ்டன்ட்டு, ரியல் கான்ஸ்டன்ட்டு, ஆக்டல் கான்ஸ்டன்ட், hexadecimal constant, character constant, string constant. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா, கான்ஸ்டன்ட்டில் டெசிமல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம், ரியல் கான்ஸ்டன்ட் பார்த்தோம், ஆக்டல் கான்ஸ்டன்ட், ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட், கேரக்டரு, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டெசிமல் கான்ஸ்டன்ட்டுக்கு வேலிட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டெசிமல் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து 10, 20, 450 இது மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ ரியல் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம 10.3, 20.2, 450.3 இது மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக்டல் கான்ஸ்டன்ட் வந்து 0.21, 0.33, 0.46 இது மாதிரி நம்ம 0 ஃப்ரண்ட்டில் போட்டுப்போம். ஆக்டல்னால் இதோட நம்பர் வந்து 0 to 7 வரையும் தான் இருக்கணும். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 0x2a, 0x7b இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கேரக்டர் கான்ஸ்டன்ட் சிங்கிள் கொட்டேஷனில் வரும். இது மாதிரி சிங்கிள் கொட்டேஷனில் இருக்கும். இதெல்லாம் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னால் வந்து சி இது மாதிரி டபுள் கொட்டேஷனில் வரும். ப்ரோக்ராம் இது மாதிரி வரதெல்லாம் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? இப்போ வேலிடு பார்த்தீங்க, இன்வேலிடு பார்த்தீங்கன்னா 1, 0 இந்த மாதிரி ஸ்பேஸ் வருதுல்ல, இது மாதிரி வந்தால் இன்வேலிடு. இதிலே டாலர் சிம்பிள் எதனா ஒரு சிம்பிள் போட்டிங்கன்னா அது இன்வேலிடு. அதே மாதிரி இதில் வந்து கமா யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் இன்வேலிடு. இப்படிலாம் வரக்கூடாது. ரியல் கான்ஸ்டன்ட்டில் வந்து 3, 0,
இப்படி 30 ஈன்னு கொடுக்குறீங்கன்னா இதுக்கு அடுத்தது ஒரு இதுவுமே வரல. 30 மேந்திஷா பார்ட் மட்டும் போட்டிருக்கீங்க, எக்ஸ்போனன்ட் பார்ட்டு போடல. ரியல் கான்ஸ்டன்ட்டில் எக்ஸ்போனன்ட்டு போடணும். அப்போ இது வந்து இன்வாலிடு. நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் E55 ஏதோ ஒன்று கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. இதெல்லாம் வந்து இன்வாலிட். ஓகேவா? ஆக்டலில் வந்து நீங்கள் வந்து இப்போ 0 2 9ன்னு கொடுக்குறீங்கன்னா, இப்போ ஆக்டலில் வந்து 2 9 கொடுக்குறீங்கன்னா இது வந்து 9 வராது. ஏன்னா 0 to 7 வரையும் தான் இருக்குது. அப்போ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு OX 2 Z இப்படி கொடுக்குறீங்கன்னா இது வராது. ஏன்னா வந்து A to F வரையும் தான் நம்ம வந்து ஆல்ஃபபெட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இசட்டுன்னு வராது. இதுவும் இன்வாலிடு. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து கேரக்டரில் இட் இஸ் எ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேரக்டரில் இப்படி வந்து இப்படி கொடுக்குறீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் இது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா வந்து சிங்கிளாக தான் நம்ம ஒரு இதுவாக தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் அக்செப்ட் பண்ணணும். இதுக்கெலாம் இது வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் அக்செப்ட் பண்ணாது, எரர் காட்டும். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டில் வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணாது. இதுக்கு வந்து டபுள் கொட்டேஷனில் வேணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்வாலிடுன்னு சொல்கிறாங்க. கேரக்டர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட்டு, சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.